அத்தியாயம் 1. ஒரு அழகான கிராமம். காலை வேளையில் சூரியன் மெதுவாக எழுந்து மண் வீடுகளின் மேலே தங்க நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. மாடுகளின் மணி ஒலியும் குயில்களின் கூவன் சத்தமும் வயல்களில் வீசும் காற்றாலும் அந்த கிராமமே அழகாக இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மரம் அனைவருக்கும் நிழல் தரும் நண்பனாகவும் பறவைகளின் வீடாகவும் குழந்தைகளின் விளையாட்டு இடமாகவும் இருந்தது. அத்தியாயம் 2. அந்த மாமரத்தின் மேலே ஒரு சின்ன சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. சிட்டுக்குருவி சின்னது, ஆனால் அதன் உலகம் பெரியதாக இருந்தது. காலையில் எழுந்தவுடன் கீச் கீச் என்று பாடும். பின் தானியங்களைத் தேடு வெளியே சென்றுவிட்டு மாலையில் தன் கூட்டில் வந்து உறங்கும். அந்த மாமரம்தான் சிட்டுக்குருவிக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருந்தது. அத்தியாயம். அந்த மரத்தடிக்கு அரவிந்த் என்ற பையன் அடிக்கடி வருவான். அவன் மனதில் சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருந்தன. மாமரத்தில் தொங்கும் பச்சை பச்சை காய்களை பார்த்தவுடன் அவனுக்கு நாக்கில் எச்சில் ஊறும். ஒரு காய் கிடைத்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த அரவிந்த் மாமரத்தடியில் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும்போது மேலே சிட்டுக்குருவி கீச்சிட்டது. என்னடா இந்த சத்தம் என்று முதலில் நினைத்தவனுக்கு பிறகு அந்த சத்தம் பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு மதியம் அரவிந்த் மாமரத்தில் நிறைய காய்கள் இருப்பதை பார்த்தான். பின் அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து ஒரு காய் விழுந்தா என்ன என்று நினைத்து மரத்தை நோக்கி எறிந்தான். கல் மரத்தில் பட்டதும் இந்த மரத்துக்கு என்ன ஆகப் போகுது என்று சிட்டுக்குருவி பயந்து சடாரென பறந்தது. கல் பட்டு ஒரு காய் கீழே விழுந்தது. அரவிந்த் அதை எடுத்து ஒரு கடி கடித்ததும் சீ, ரொம்ப புளிப்பு. அதே நேரம் பின்னால் இருந்து ஒரு குரல் அரவிந்தா என கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். பாட்டி கோபப்படாமல் மெதுவாக சொன்னார், மரம் ஒரு உயிர்க்கண்ணா, அதற்கான நேரம் வரும்போதுதான் இனிப்பு கிடைக்கும். அதை கேட்ட அரவிந்து தலை குனிந்தான். அந்த மாலை சிட்டுக்குருவி மாமரத்தின் கிளையில் உட்கார்ந்து மெதுவாக கீச்சிட்டு கொண்டு மரத்தை காப்பாற்றணும் என்று நினைத்து கொண்டு இருந்தது. அந்த இரவு அரவிந்திற்கு நான் நிறைய பேருக்கு நிழல் தருகின்றேன், பறவைகளுக்கு வீடு தருகின்றேன் என மாமரம் பேசுவது போல கனவு வந்தது. அடுத்த நாள் காலை அரவிந்த மாமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி உலர்ந்த கிளைகளை அகற்றி மரத்தை சுற்றிலும் சுத்தம் செய்தான். அதை பார்த்த சிட்டுக்குருவி மகிழ்ச்சியில் கீச்சித்தது. நாட்கள் சென்றது. அரவிந்த் சிட்டுவிடம் பேச ஆரம்பித்தான். பின் இருவரும் நண்பர்களாக மாறின. அரவிந்த் சிட்டுக்குருவியிடம் உன் வீட்டை காப்பாற்றுகிறேன் என்று கூறியதும் சிட்டுக்குருவி பதிலுக்கு கீட்டுக்கொண்டு அவனை சுற்றி பறந்தது. மாமரத்தில் காய்கள் பெரிதானது. அரவிந்தொன்றையும் தொடவில்லை. ஏன் என்றால் அவன் கற்றுக்கொண்டான், தாத்திருப்பதால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று. ஒரு காலை ஒரு பழுத்த மாம்பழம் தானாகவே கீழே விழுந்ததை பார்த்த அரவிந்த் ஓடி மாம்பழத்தை எடுத்தான். ஆனால் சாப்பிடவில்லை. அவன் மாம்பழப்பை 2 துண்டாக வெட்டி ஒரு பாதியை தனக்கும் மற்றொரு பாதியை மரத்தடியிலும் வைத்தான். அதை பார்த்து சிட்டுக்குருவி கீழே இறங்கி மாம்பழத்தை கொத்தி சாப்பிட்டது. பின் கீச்சி என்ற சத்தம் போட்டது. அந்த சத்தம் அரவிந்துக்கு ஒரு நன்றி பாடல் போல இருந்தது. பாட்டி அதை பார்த்து, மரம், மனிதன், பறவை 3ம் சேர்ந்து வாழ்ந்தால் உலகம் அழகாகும் என கூற அரவிந்த் சிரித்தான். காலம் சென்றது. அரவிந்த் மரங்களை நேசிக்கும் பையனாக மாறி வந்தான். சூரியன் மறையும் நேரம். அரவிந்த் மாமரத்தடியில் புத்தகத்துடன் உட்கார்ந்து இருந்தபோது மேலே சிட்டுக்குருவி கீச்சிட்டதை பார்த்த அரவிந்துக்கு மனம் மகிழ்ந்தது. இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.